COP29 எனப்படும் ஐக்கிய நாடுகளோட காலநிலை மாற்ற மாநாடு 2024 நவம்பர் 11 முதல் 22 வரைக்கும் அசர்பைஜான்ல இருக்கிற பாகு நகர்ல நடைபெறுது. COP29 மாநாட்டோட தீம் நிதி, தொழில்நுட்பம், சரணாலயம், இயற்கை பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் எல்லாத்தையும் உள்ளடக்கியதா இருக்கு. முக்கிய நிகழ்ச்சிகள் நவம்பர் 14 காலநிலை நிதி, நவம்பர் 18 இளைஞர்கள் மற்றும் உடல்நலம், நவம்பர் 21 உயிரினங்கள் மற்றும் பாலின சமத்துவம் மாதிரியான தலைப்புகளை மையமாக கொண்டு நடைபெற இருக்கு. COP29ல உலகளாவிய கார்பன் சந்தைகள், பாரிஸ் உடன்படிக்கையின் 6 வகை முடிவுகளை நிறைவேற்றுவதற்கான சவால்கள் பற்றியும் பேச்சுவார்த்தை நடக்க இருக்கு. COP29 மாநாட்டோட முதன்மையான நோக்கம் உலகளாவிய வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸ் கட்டுப்படுத்த மற்றும் சமமா நீடிக்க வைக்கணுங்கிறது தான். அசர்பைஜான் நாட்டில் நடைபெறும் இந்த மாநாட்டில் சில விஷயங்கள் முக்கியமாக கவனப்பெறுது. வெப்பநிலை அதிகரிப்பை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு கீழே வச்சிருக்க உலகளாவிய ஒத்துழைப்பை உறுதி செய்யறதோட எல்லா பகுதியிலையும் குறிப்பா பாதிக்கப்படும் நாடுகளை உள்ளடக்கிய மேலாண்மைகளை உருவாக்கணும்ன்ற தீர்மானமும், நாடுகள் தங்களோட தேசிய சரணாலய திட்டங்களை முன்னெடுத்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வெளிப்படைத்தன்மையோட அறிக்கைகளை சமர்ப்பிக்கணும். இது மாற்றங்கள் தொடர்பான முன்னேற்றத்தை அளவிடுறதுல உதவும். குறிப்பா பாதிக்கப்படும் சமூகங்களின் நலனுக்காகன்னு சொல்லப்படுது. முக்கியமான பேச்சுவார்த்தை நோக்கங்கள்ல ஒன்னா புதிய அளவு கூட்டல் இலக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் ஆண்டுதோறும் குறைஞ்சது $100 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீடு நிர்ணயிக்கப்படும். இது குறிப்பா அமைப்பு நாடுகளோட நிவாரணம் மற்றும் சரணாலயம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் தர விஷயமா உருவாகும்னு சொல்லப்படுது. பாரிஸ் உடன்படிக்கையில உள்ள ஆர்டிகல் 6 இறுதி செய்ய பொது நெறிமுறையை உருவாக்குறது மாதிரியான முக்கிய முடிவுகள் எட்டப்பட இருக்கு. அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் மீண்டும் தேர்வாக இருக்கிறது காலநிலை மாற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னடைவா பார்க்கப்படும்னு சொல்லப்படுது. 2017 ட்ரம்ப் அதிபராக இருந்தப்போ அமெரிக்கா காலநிலை மாற்ற பாரிஸ் உடன்படிக்கையில இருந்து தன்னை விலக்கிக்குச்சு. இந்த நிலையில காலநிலைக்கு எதிரான கொள்கைகளோட ட்ரம்ப் மீண்டும் அதிபராக இருக்கிறது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத காலநிலை விஷயத்துல கவனம் பெற்றிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.